சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியாக 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியாக இந்த பதிவில் ராசி கட்டத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதனால் மீனராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்ணியமானவங்க, பொறுமையானவங்க, பொய்யா நேசிக்க தெரியாதவங்க, அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குறவங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமான இரக்க குணம் உள்ளவங்க, இதையெல்லாம் விட முக்கியமா தியாக மனப்பான்மை உள்ளவங்களாகவும் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க, எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. அதே போல இவங்களுக்கு பொய்யா பாசம் காட்டவும் தெரியாது, பாசம் காட்டுற மாதிரி நடிக்கவும் தெரியாது. அப்படிங்கறதால இவங்க யாரை நேசிச்சாலும் அந்த நேசத்துல 100% அன்பு முழுமையா இருக்கும். இன்னும் சொல்ல போனா மீனராசிக்காரங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க நேசிக்கிற அந்த நபருக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க, எந்த விதமான தியாகங்களை செய்யறதுக்கும் தயாரா இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சு அப்படின்னா எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி அவங்கள விட்டுட்டு இவங்க போகவே மாட்டாங்க. அதே சமயம் இப்படி கண்மூடித்தனமா நேசிக்கிற காரணத்தால மீனராசிக்காரங்க நிறைய ஏமாற்றங்களையும் சந்திப்பாங்க. அதாவது இவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கறதால தகுதி இல்லாதவங்களை நேசிச்சு அவங்க மூலமா தொடர்ச்சியா நிறைய ஏமாற்றங்களையும் மீனராசிக்காரங்க கண்டிப்பா சந்திப்பாங்க. அதே நேரம் இப்படி கள்ளம் கபடம் இல்லாம எல்லாரையும் நேசிச்சாலும் கடைசி வரைக்கும் பாசத்துக்காக இயங்குற ஒரு வாழ்க்கை தான் மீனராசிக்காரங்களுக்கு அமையும். அதாவது இவங்க என்னதான் மற்றவங்களை உருகி நேசிச்சாலும் அதிக அளவுல அன்பு காட்டினாலும் அவங்க கிட்ட இருந்து அதே அளவுக்கான அன்பும் ஆதரவும் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்காது. இதனால பெரும்பாலான மீனராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு வேதனையோட விரக்தியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இவங்க நேசிக்கிறவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியோ அல்லது காயப்படுத்துற மாதிரியோ இவங்க என்னைக்குமே நடந்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்கள காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை கூட மீனராசிக்காரங்க பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நேசிக்கிறவங்களோட மனசு நோகாம நடந்துக்குவாங்க மீனராசிக்காரங்க. இப்படி இலகுன மனசோடையும் எல்லாரையும் நேசிக்கிற குணத்தோடையும் இருக்கிற மீனராசிக்காரங்க சமீப காலமா தங்களோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சி மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மீனராசிக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில விரயச்சனியா அமர்ந்திருக்கிற சனி பகவான் சமீப காலமா மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களையும் சோதனைகளையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வரார். குறிப்பா இந்த விரயச்சனியோட தாக்கத்தால நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊர்களுக்கு போக வேண்டிய நிலைமை, பணம் சம்பந்தமான நெருக்கடிகள், தொடர்ச்சியான விரய செலவுகள், திடீர் வேலை இழப்புகள், குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், அதனால ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள், தொழில திடீர் வீழ்ச்சிகள் ஏற்படுறது, அப்படி இல்லைன்னா பெரிய அளவிலான நஷ்டங்களை சந்திக்கிறது, செய்யாத குற்றத்துக்காக வீண் பழிகளை சுமக்கிறது, அது மூலமா அவமானங்களை சந்திக்கிறது, பொருள் விரயம், பண விரயம், பூர்வீக சொத்துக்கள் விரயம், இந்த மாதிரி தொடர்ச்சியான விரயங்களை சந்திக்கிறது, இது மூலமா மன அழுத்தங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில மன நிம்மதி அப்படிங்கிறதே இல்லாம போறது, இந்த மாதிரியான ஏராளமான பாதிப்புகளை இந்த விரய சனி மீனராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியா ஏற்படுத்திட்டு வருது. இதனால இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா மீனராசிக்காரங்க ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த சனி பயிற்சி மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில சடுகுடு விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது 7.5 சனியோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஜென்ம ராசியில ராகு பகவான் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஜனவரி மாதம் ஒரு சில யோகங்கள் மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக முழுக்க யோகமான காலகட்டம் அப்படின்னு இந்த ஜனவரி மாசத்தை சொல்லிட முடியாது. ஆனாலும் ஒரு சில யோகங்கள் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பா இந்த ஜனவரி மாசத்துல மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நிறைய தன்னம்பிக்கைகளும் தைரியங்களும் கிடைக்க போகுது. வரட்டுண்டா எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டோம், இந்த பிரச்சனையும் என்னன்னு தான் பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு மன தைரியம் கண்டிப்பா இந்த ஜனவரி மாசத்துல மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். 100% நம்பலாம். அதே போல மீனராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவா மனசுல வச்சுக்கோங்க. 7.5 சனி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா உங்களோட மன தைரியமும் மன உறுதியும் மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். அந்த மன தைரியத்தையும் மன உறுதியையும் நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி காலத்துல கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா மீனராசிக்காரங்க தற்சமயம் விரய சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இந்த விரய சனி கண்டிப்பா விரய செலவுகளை ஏற்படுத்தும். இப்படி ஏற்படக்கூடிய விரய செலவுகளை நம்மளால எந்த காரணத்தை கொண்டு தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா உங்களோட செலவுகளை நீங்க மடை மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பணம் உங்க கைகளை விட்டு போகாம தடுத்து நிறுத்த முடியும். அதாவது நிலம் வாங்கி போட்டிருக்கீங்களா, அதுல வீடு கட்டுங்க, தப்பே கிடையாது.
கிடையாது. ஒருவேளை வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இருக்கிற வீட்டுக்கு மேல மாடியில ஏதாவது ரூம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க. இது ரெண்டுமே இல்லை, நானே வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிலம் வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. போயாயோ வாடகை கொடுக்கவே வழி இல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ என்ன நிலம் வாங்க சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால முழுமையா பணத்தை கொடுத்து நிலம் வாங்க முடியல அப்படின்னாலும் தவணை முறையில் நிலம் வாங்குறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க. ஒருவேளை அந்த மாதிரியான வாய்ப்புகளும் எனக்கு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா தவணை முறையில் தங்கத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த விரைச்சனி காலத்தில் உங்களோட பணத்தை பாதுகாப்பாக முதலீடு பண்ணிட்டு எப்பவும் பண நெருக்கடியிலே இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான விரை செலவுகளில் இருந்து உங்களால் முழுமையாக தப்பிக்க முடியும். அதே நேரம் மருத்துவம் சார்ந்த விரைய செலவுகளை நம்மளால் தடுத்து நிறுத்தவும் முடியாது, தாமதப்படுத்தவும் முடியாது. அப்படிங்கிற காரணத்தால் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் போதே ரொம்ப அதிகமாக கேர் எடுத்து அந்த பாதிப்புகளை சரி பண்ணிடுங்க. அதை விட முக்கியமாக உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படாத அளவுக்கு சரியான உணவு பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விரைச்சனி காலத்தில் ஏற்படக்கூடிய விரைய செலவுகளில் இருந்து உங்களால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்க முடியும். அடுத்ததா ராகு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில ஜென்ம ராகுவா இருக்கிற காரணத்தால நிறைய குழப்பங்களையும் ஒரு சில விபரீத பிரம்மாண்ட யோசனைகளையும் ராகு பகவான் இந்த ஜனவரி மாசத்துல ஏற்படுத்துவார். குறிப்பா சொந்தமா தொழில் தொடங்குறது அல்லது இருக்கிற தொழிலை பெரிய அளவுல விரிவுபடுத்துறது, பிரம்மாண்டமான யோசனைகள் ஏற்படுறது, கூட்டு தொழில் செஞ்சு கோடிக்கணக்கா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆசையை ஏற்படுத்துறது, பங்கு சந்தைகளில் முதலீடு பண்ணா பணக்காரனா மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில பிரம்மாண்ட யோசனைகளை ராகு பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவார். அதே நேரம் இந்த மாதிரியான யோசனைகள்ல நீங்க முன் அனுபவம் இல்லாம இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான வீழ்ச்சிகளை இந்த விரைச்சனை காலத்துல சந்திப்பீங்க. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஆர்வம் இருந்தா மட்டும் போதாது, கொஞ்சம் அனுபவமும் வேணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அனுபவசாலிகளோட ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறமா முதலீடுகளை செய்யுங்க. அடுத்ததா இந்த ஜனவரி மாசத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பு தொழில் ரீதியா நல்ல சிறப்பான பலன்களை மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. குறிப்பா பணவரவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு தாராளமாகவே கிடைக்க போகுது. அதே போல உத்தியோகத்தில் இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கும் வேலை பார்க்குற இடங்கள்ல பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் இல்லாத மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால சொந்த தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க தொழில் ஓரளவுக்கு சிறப்பா நடக்குது, வருமானம் போதுமான அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தொழிலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா குடும்பஸ்தானத்துல இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கிற காரணத்தால உங்களோட தொழில்ல பெரிய அளவிலான வீழ்ச்சிகள் ஏற்படாது. அதனால தைரியமா தொழிலை தொடர்ந்து நடத்தலாம். சின்ன சின்ன பின்னடைவுகள் இருக்கு, சரியான அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு பாருங்க. ஆனா பெரிய அளவுக்கான மாற்றங்களை முன்னெடுக்காதீங்க. அடுத்ததா சுக்கிர பகவான் இந்த ஜனவரி மாசத்துல பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில இருக்கிறதால உங்க குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கான போராட்டங்களோ அல்லது சிக்கல்களோ இந்த ஜனவரி மாசத்துல இருக்காது. என்னதான் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சுமூகமான உறவு கண்டிப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஓரளவுக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இந்த ஜனவரி மாசத்துல கிடைக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இந்த ஜனவரி மாசத்துல ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஒரு சில திடீர் வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல அந்த மாதிரியான வியாதிகள்ல இருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கைகளில் பெரிய அளவு பணத்தை வச்சிக்காம பெரிய அளவுல முதலீடுகளை பண்ணாம உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாவே இருக்கும். நன்றி, வணக்கம்.